இருக்கிறவங்களுக்கு ஒரே கடை எல்லாமே இருக்குமா அப்படின்னு தான் தெரியும். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்ப்ளி சுபா விலாக்ஸ். இன்னும் ஃபங்க்ஷனுக்கு 2 நாள் இருக்கின்ற நிலைமையில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலைகளெல்லாம் துரிதமாக பார்த்தாகணும், இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிறனால காலையிலே கிளம்பியாச்சு. எங்கே வந்திருக்கோன்னா மண்டபம் பார்க்குறதுக்கு தான். சிங்கப்பூரில் இருந்தபடியே ஆன்லைனில் பார்த்து அப்புறம் அதுக்கான பேமெண்ட் அட்வான்ஸ் கொடுக்கறது அதெல்லாம் பண்ணியிருந்தோம். இப்போ தான் நேராக பார்க்க வரோம். ஸோ லாஸ்ட் மினிட்டாக ஃபங்க்ஷன் அப்போ வந்துட்டு அப்புறம் பார்த்துட்டு எதாவது சரியா இல்லை அப்படி இப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாயிடுமே அப்படிங்கிறனால லைக் ரிலேட்டிவ் போய் பார்த்தாங்க, வீடியோ காலில் காமிச்சது தான். இருந்தாலுமே எங்களுக்கு வந்து ஓவர் ஃபோன் நாங்கள் பேசினது அப்படிங்கும்போதே ஒரு விஷயம் ஃபீல் பண்ணோம். என்னென்னா, அங்கே இருந்த அந்த மேனேஜர் வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தார். ஸோ ஜென்ரலாகவே இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஒரு சில விஷயங்களுக்கு நாங்கள் வந்து பண்ணும்போது எங்களுக்கு மெயினாக தோன்றது கொடுத்த வாக்கை வந்து அந்தந்த டைமுக்கு காப்பாற்றுறது, டைமை கீப்பப் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம். அந்த விஷயத்தை தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். எப்பயுமே அது கொஞ்சம் டிலே இருக்கும். யாரோட டைமையோ பரவாயில்லையே நம்ம லேட்டாக போய்க்கலான்னு பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் என்ன சொன்னாலும் அடுத்த நிமிஷம் நமக்கு ஒரு அப்டேட் இருக்கும், கால் பண்ணி அதை இன்ஃபார்ம் பண்ணுறது இருக்கும். அன்றைக்கி மெயினாக பார்க்க வந்தது இந்த பேக்ட்ராப் வந்து லைக் எங்கள் மாமனார் சொல்லிகிட்டே இருந்தார், வேண்டாம்மா அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், தேவையில்லாத செலவெல்லாம் இழுத்து விடாதீங்க அப்படிங்கிறது. இது சதாபிஷேகங்கிறனால கண்டிப்பாக அவங்களுக்கும் நிறைய விஷயங்களுக்கு வந்து இது வேணும், இது வைதீக காரியம் தான், நல்லா பண்ணுறது அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது இருந்தது. நமக்கான ஆசைகள் சிலது இருக்கும் இல்லையா, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு, அதுக்காக பார்க்க வந்திருந்தோம். பட் அங்கே பெருமாள் தாயார் அந்த இது மாதிரி இருந்ததுனால சரி அதை மறைச்சி ஒரு பேக்ட்ராப் ஃபேக் ஃப்ளவர்ஸ்லேயோ இதுலேயோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிற முடிவை அன்றைக்கி வந்ததுனால தான் எங்களால் எடுக்க முடிஞ்சுது. இந்த சூர்யா மஹாலோட லொக்கேஷன் அந்த அட்ரஸ்லாம் நான் டீட்டெயில்ஸ் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ் ப்ராப்பராக இருந்தது. ஈவன் அந்த கிளென்லினஸும் சூப்பராக இருந்தது. அப்பப்போ நாங்கள் என்னெல்லாம் அங்கே கேட்டோமோ அதெல்லாம் உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. இவங்கக்கிட்ட கிச்சனும் அவைலபிளாக இருக்குது. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இங்கேயே சமைக்கிறதுக்கு நீங்கள் ஆள் போட்டு அந்த மாதிரி சமையலுக்கு ஆள் போட்டு பண்ணுறதா இருந்தாலும் கிச்சனையும் சேர்த்து ரெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து கேட்ரிங் வெளியில் சொல்லியிருந்தோம், சாப்பாடை எடுத்துன்னு வந்து இங்கே சர்வ் பண்ணுற மாதிரி. அதனால் கிச்சனோட யூசேஜுக்கு நாங்கள் எடுத்துக்கலை. அதை தாண்டி ஃபியூ யூட்டென்சில்ஸ் அங்கே சமையல் இதுக்கு தேவையானது. பட் கிச்சன் புக் பண்ணினா தான் இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதையும் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி இந்த மினி ஹாலோட ஒரு டூர் காமிச்சுட்டுருக்கேன். ஒரு சிலர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க, தேவைப்படுறவங்க மடிப்பாக்கம் ஏரியா அப்படின்னு இருக்கீங்கன்னா எடுத்துக்கலாம். ஒரே சின்ன விஷயம் நான் ஃபீல் பண்ணது, வீட்டு பக்கத்துலேயே அமையலை. ஏன்னா ரொம்ப டிலேடாக தான் நாங்கள் இதெல்லாமே டிசைட் பண்ணோம். ஓவர் ஃபோனில் எப்படி யார் வந்து ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கோ அவங்களோட தான் எங்களால் காண்டாக்ட் பண்ணி பேச முடிஞ்சதுன்ற காரணத்தினால கொஞ்சம் தள்ளி இருந்தது. மற்றபடி மெயினாக பார்த்தது வந்து நல்ல ஹைஜீனிக்காக இருக்கா, ஓரளவு கிளென்லினஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட இதுவாக இருந்தது. கூடவே வந்து இன்னொரு விஷயம் என்ன யோசிக்க வந்தோம்னா, ரூம்ஸ் வந்து அங்கேயே அவைலபிளாக இருந்தது. 4-5 ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் எடுத்துக்கிறதுனா ரெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாளே வந்துடலாமா என்னங்கிற மாதிரி யோசித்தோம். ஏன்னா இது 1 டே ஃபங்க்ஷன் தான். ஸோ அதனால் அப்படி யோசிக்கிறதா இருந்தது. அது என்னன்றதை வீட்டுக்கு போய் எல்லாரோடையும் கலந்து பேசி டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதை தாண்டி இந்த பித்தளை பாத்திரம் இதெல்லாமும் சிலது வந்து அவங்களே வச்சுருந்தாங்க. கோலத்துக்கு வந்து ஆட்கள் சொல்லி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, வாழைமரம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுன்றத நிறைய நம்மளோட ஒர்க்கை வந்து அவரே மேனேஜர் வந்து எடுத்து அவர் வந்து பார்த்துக்கிறது அப்படிங்கிறது இருக்கிறது பட்சத்தில் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் வந்து இதெல்லாம் தேய்ச்சி கொடுப்பீங்களா, கொஞ்சம் கருப்பாக இருக்குன்னு கேட்டதுக்கும், இப்போ வந்து வேலைக்கு 2 பேர் வந்துருவாங்கம்மா, அவங்க பண்ணி கொடுத்துருவாங்கன்னு அதே மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருந்தாரு. எதுக்குமே நான் திரும்பி வந்து பார்க்கணுமா நைட்டு மறுபடியும் கோலம் போட்டாங்களா, வாழை மரம்லாம் கட்டிட்டாங்களான்னு கேட்டதுக்கு கூட வேண்டாம், நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுறேன்னார். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் இருக்கிறது வந்து எவ்வளோ தூரம் இருந்தால் கூட பரவாயில்லப்பா, நல்லா பார்த்து பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுது. ஸோ வேணுங்கிறவங்க ரீச் அவுட் பண்ணிக்கோங்க. அங்கே எல்லாம் பார்த்துட்டு வந்தோடனே இங்கே டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, எதர் நாள் நைட்டே போய் அங்கே தங்கிக்கலாமா, இல்லை அடுத்த நாள் காலையில் போகலாமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசினோம். பட் அங்கே போய் தங்கினா இருக்கிற கன்வீனியன்ஸ் இருக்குது. பட் இங்கேருந்து போகிறோன்னா
இன்னும் பல சாமான்கள பேக் பண்ண வேண்டியதா இருக்கும் நாளே போகிற பட்சத்தில். அதனால் வேண்டாம். ப்ளஸ் வந்து அந்த அவிசெல்லாம் எடுத்துன்னு போக வேண்டியது இருந்தது அடுத்த நாளைக்கு. ஸோ அதனால் இங்கேருந்து போகிறது தான் பெட்டருங்கிற தீர்மானத்துக்கு எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லாமே பிளான் படி போயின்ட்டுருக்கே, ஓகே சூப்பர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குங்கிற மாதிரி சில சமயம் சோதனைகள் நம்மளை வந்து அப்படி கொஞ்சம் உலுக்கி பார்க்கும். பட் நம்ம வந்து அந்த நம்பிக்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சமயம் கற்றுண்ட லெசன். நான் வந்து யூஷுவலாக ஏதாவது ஒரு இந்த மாதிரி சமயத்துக்கு டிசம்பர்லாம் போகிறேன்னா நல்ல கோல்டு ஃபீவரில் ஒரு ஒரு போட்டு 4 நாள் தாக்கி எடுக்கும் எனக்கு. ஆனால் இந்த தடவை என் பையனுக்கு கம்ப்ளீட்டாக டயரியா, வாமிட்டிங்னு சுத்தமாக வந்து எழுந்துக்கவே இல்லை. அம்மா வீட்டில் பசங்களை 2 பேரும் விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டு மட்டும்தான் இங்கே மாமியார் வீட்டுக்கு வந்திருந்தோம். பிளான் படி என்னென்னா ஃபுல்லாக ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இங்கே இருந்துட்டு அப்புறம் வந்து அங்கே போகலாம் அம்மா வீட்டுக்குன்ற மாதிரி நினச்சோம். பட் கம்ப்ளீட்டாக அவனால் வந்து நான் நினச்சது வயசு பையன் 2 நாள் டைரியா போனால் என்ன டக்குன்னு எழுந்து வந்துடுவான்னு. ஆனால் அவன் அப்படியே சுருண்டு போயிட்டான். ஸோ ஒரு பக்கம் நமக்கு மைண்டில் அது ஓடிண்டே இருக்கும். ஐயோ குழந்தை எப்படி இருக்கோ, என்ன பண்ணுதோ, சாப்பிட்டதோ, எத்தனை தடவை போனான், எத்தனை தடவை எடுத்தான் அப்படின்னு கால் பண்ணி கேட்கும்போதெல்லாம் கொஞ்சம் கவலையாக இருந்துகிட்டே இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் வந்து அவன் வர முடியுமா, அம்மாவால் எழுப்பி அவனை கூட்டிட்டு வரத்துக்கு, எழுப்பினா நானாக வந்து கொஞ்சம் ஏதாவது சொல்லி கிள்ளி எழுப்ப முடியும், அம்மானா கொஞ்சம் பாவம் பார்ப்பாங்களே அப்படின்லாம் பேசின்னு இருந்தோம். பட் லக்கிலி அன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு அவனும் எப்படியோ சமாளிச்சுன்னு வந்தான்னு தான் சொல்லணும். ஓகே, அதை எடுத்து ஓகே. பூஜை மணி வஸ்திரதானம் இதுக்கு ஒரு 9 கஞ்சி இப்பயே எடுத்துன்னு வந்துட்டுமா? இப்போ வந்து என்ன போயின்னு இருக்குன்னா, பல பேருக்கு கொடுத்த டாஸ்க் எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு வந்து ஒன்றா போட்டு அவங்கவுங்க பார்ட்டை கம்ப்ளீட் கரெக்டாக பண்ணாங்களா அப்படிங்கிற கிராஸ் செக் நடந்துட்டுருக்கு. திருமாங்கல்யம் அதுக்கான அந்த மஞ்சள் கயிறு அதெல்லாமும் ஒரு செட்டு, பத்திரமா இதெல்லாம் வச்சுக்க வேண்டிய சாமான்கள். அந்த இடத்துல ஒன்று ஒன்றா வந்து கேட்கும்போது டக்குன்னு ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டோன்னா எடுத்து கொடுக்க சௌரியமாக இருக்கும் அப்படின்னா, இப்படி எல்லாத்தையும் தேடி எடுத்து வைக்கிற இதில் தான் ஒரு விஷயம் மாட்டித்து. என்னென்னா, என் மாமியார் வந்து 9 கஜம்தான் நினச்சி எடுத்து வச்சுருந்த ஒரு புடவை கடைசியில் அது 6 கஜமாக இருந்தது. அது வந்து காலையில் அதுவும் கிளம்பும்போது கட்டிக்கிறதுக்காக அப்படின்னு எடுத்து வச்சுருந்த புடவை. ஸோ அது வந்து ஃபைனலாக அதை பார்த்ததில் அது ப்ளவுஸ் பீட்டோடு சேர்ந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்குது போல் இருக்குது அது புடவையில். அப்புறமா இல்லை இது வந்து 6 கஜம் தான்மா, அதனால் இது 9 கஜம் வாங்கி தான் ஆகணும், மறுபடியும் இன்னொன்று போயின்னு உடனேவே கிளம்பியாச்சு. ஸோ சில சமயம் வந்து எல்லாத்தையும் ஒரு தடவை 1க்கு 2 தடவை பார்த்துடலான்னு எங்கள் மாமனார் சொல்லிகிட்டே இருப்பார். அது மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு டக்குன்னு தெரிய வரும். ஸோ வந்து இந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி கட்டிக்கிற அந்த 9 கஜத்தை வாங்கியாச்சு. எல்லாமே ஒரு கடையில் இருந்தால் பரவாயில்ல, ஒன்று ஒரு கடையில் இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸ் இல்லாமல் போயிருக்கு. சிங்கப்பூர்லேயே இருந்து பழகினவங்களுக்கு ஒரே கடை எல்லாமே இருக்குமா அப்படின்னு தான் தேடுறோம். பல கடை இருக்குது லங்கனூர், ஆனால் கஷ்டமாக இருக்கு. வாங்க அடுத்தது தேடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் எங்கே போனாலும், மலேசியா போனாலும் இப்படி தான் நாங்கள் பாட்டு ஷாப்பிங்கிற பேரில் என்ஜாய் பண்ணுவோம். இல்லை இங்கே போய் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் இதை வாங்கிட்டு வாங்க, பச்சை கற்பூரம் இல்லைங்க இந்த மாதிரி கிண்ணம் பித்தளை பாத்திரத்தில் போய் இதை வாங்கணும்னு சொன்னாலும் அதையும் என்ஜாய் பண்ணுறதுங்கிறது இருக்கும். பட் என்னென்னா, ஒரே கடையில் இத்தனை 12 + ஒரு 6 18 கிண்ணம் வேணும் அப்படின்னா அவங்க வந்து அவ்வளோ இல்லை சார், 7 வேணா இருக்குது, நீங்கள் 3வது கடையில் அப்படி ரைட்டில் திரும்பி போனீங்கன்னா அங்கே ஒரு கடை இருக்காங்க, வேணால் கேட்டு பாருங்கன்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் கொஞ்சம் வந்து ஒரே இடத்துல எல்லாம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்தது. இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சோமோ அதெல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கும் வந்து என்னை எங்கள் அம்மா வீட்டில் மட்டும் போய் அப்படியே விட்டுட்டு வந்துடுறீங்களா, நான் வந்து நாளைக்கு காலையில் திரும்பி டான்னு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா அங்கே பையனுக்கு உடம்பு சரியில்லைன்ற காரணத்தை வச்சுட்டு. என்னடா கண்டென்ட் இல்லைன்னு குருவி காக்காவெல்லாம் போடுறா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த மார்னிங் வைப் அட் சென்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே சென்னையில் இருக்கும்போது அந்த சத்தம், நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து ஏதோ நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்கன்ற ஒரு ஃபீலை கொடுக்கும். அதே சிங்கப்பூருக்கு வந்ததுக்கப்புறம் அதே மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லோன்லினஸ்ஸை ஃபீல் பண்ண வைக்கும் அந்த அமைதி. ஸோ அதனால் எனக்கு வந்து எப்போதுமே அது ஒரு பிடிச்ச ஒரு நாய்ஸ்ன்னு சொல்லுவேன்.
அன்னைக்கு காலையில் சஹானாக்கு ஹேர் கட்டுக்கு இருந்தது. ஸோ அவளை போய் அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தேன். இப்போ என்னென்னா தாம்பூல பை பேக்கிங் தான் போயின்ட்டுருக்கு. இந்த மேக்னெட் வந்து கிராஃப்டட் பை நீட்டா, அவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க. அந்த பேஜில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நவராத்திரிக்கே அவங்கள்ட்ட தான் ஆர்டர் பண்ணது. குவாலிட்டி, அந்த ஃபினிஷ், ஆன் டைம் டெலிவரி எல்லாமே பக்காவாக இருந்தது. யாருக்காவது கஸ்டமைஸ்டு மேக்னெட் இந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலி பிக்சர்ஸோ இல்லை ட்ராவல் பிக்சர்ஸோ பண்ணணும், ஒரு கொலாஜ் மாதிரி பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலாம் கரெக்டாக ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. சொல்கிற மாதிரியான ஒர்க் அவுட்புட்டும் நமக்கு கிடச்சிரும். ஸோ வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட இன்ஸ்டா பேஜை லிங்க் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ தாம்பூலம் பை எல்லாத்தையும் பேக் பண்ணி பட்சணம்லாம் வந்து அங்கே டைரெக்டாக மண்டபத்துக்கு டெலிவரி சொல்லிட்டோம். ஸோ அதை வந்து ஃபைனலாக எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டு எடுத்து வைக்கிறது அப்படிலாம் பண்ணணும். இதில் ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையும் போட்டு இது எல்லாத்தையும் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock போய் மண்டபத்தில் வச்சு பூட்டிட்டு வரணும். அதுதான் இன்னையோட மேஜர் வேலையாக இருந்தது. அதை தாண்டி இந்த மாவிளை கட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள், கோலம்க்கெல்லாம் ஆளுக்கு சொல்லிட்டதுனால அந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி இல்லை, இழகோலம் போடுறதுக்கெல்லாம். நிறைய விஷயங்களுக்கு இந்த தடவை ஃபீல் பண்ண வச்சது, நிறைய ப்ரொஃபஷ்னலாக மாறியாச்சு. எல்லாமே வந்து ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிடுறது, வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணி ஒர்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பண்ணுறதுனாலையோ என்னமோ இதெல்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் ட்ராக் ஆகும்ல இதெல்லாம் முன்னாடி அப்படிங்கிறத அப்பப்போ ரியலைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்றைக்கி வந்து இப்போ சாயந்தரத்துக்கு மேலே எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் மண்டபத்தில் வைக்கணும்னு நாங்கள் நினச்சோம். ஒன்றும் பெரிய சாமான் இல்லை, காலையில் கூட எடுத்துக்கலான்னு. ஆனால் ஒன்று ஒன்றா சேர்ந்து வண்டி ஃபுல்லாக ரொம்பி இருந்தது தான் ஆச்சரியமாக இருந்தது. எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் மாலையிலேருந்து பூ எல்லாமே வந்து மண்டபத்துக்கு டெலிவரி, இந்த இது பக்ஷணம், அந்த சீர் இது அதெல்லாமும் மண்டபத்துக்கு டெலிவரி, எல்லாமே மண்டபம் டைரக்ட் பண்ணி விட்டா மாதிரி இருந்தது. ஆனாலும் இவ்வளோ சாமான் வந்ததா அப்படிங்கிறது தான் தோணிகிட்டே இருந்தது. ஸோ போய் வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கலெக்ட் பண்ணுற வேலை மேஜராக இருந்தது. இல்லைனா நான் வந்து முதல் மரியாதை ராதா மாதிரி தான் நாளைக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லின்னு இருந்தேன். அது வந்து கொடுத்தே ஆகணும் ப்ளவுஸு, அப்போ தான் கொடுத்தோம் அப்படிங்கிறனால. நான் யாரையுமே வந்து என்னோடய வீடியோலலாம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அப்படிலாம் வீடியோ டக்குன்னு கேப்சர் பண்ண மாட்டேன். பட் என் ஹஸ்பண்ட் எடுத்திருந்தார். இந்த எல்லோ டிஷர்ட் என்னோடய சித்தி பையன் தம்பி, அவர் பேசின்னு இருக்கார்ல, அவர் வந்து என் ஹஸ்பண்டோட பெரியப்பா பையன் அண்ணா. உண்மையாகவே வந்து நிறைய பேருக்கு தோணும், நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு கருத்து உண்டு, ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. பட் சொந்தங்களுக்கு தான் அந்த ஒரு உரிமையும் உண்டு. ஒரு லெவலுக்கு மேலே அவங்க கூட இருந்து நம்மளை நல்லது கெட்டதில் சப்போர்ட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு லைன் இருக்கும், ஒரு பவுண்ட்ரி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எப்பயும் நினைப்பேன். அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடாமல் ஹோல்ட் பண்ணணும் எவ்வளோ முடியுமோ. எல்லாரும் என்னமோ குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மாதிரி தான். எல்லார்கிட்டேயும் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அதை எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி ஸ்டில் பேட்சப் பண்ணின்னு போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல குவாலிட்டிஸ். அது எல்லா இடங்கள்லேருந்தும் வரணும். ஒரு சைடு மட்டும் அப்படி ட்ரை பண்ணாலும் நடக்காது. ஸோ இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் நான் கொடுக்கணும் அப்படின்றது வந்து இந்த வீடியோ கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. பட் என்னோட ஒரு மனசு திருப்திக்காக அவ்வளோ கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. பேசிண்டு சிரிச்சுண்டு இந்த வேலையாக சொல்கிறோமே நமக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்கும். அப்படிலாம் யோசிக்காமல் கொடுங்க நான் எடுத்து பண்ணுறேன், அது பண்ணுறேன் அப்படின்னு ஆசையாக பண்ணும்போது அப்போ வந்து அதோட அருமை நமக்கு புரியும். அடுத்ததாக இப்போ வந்து கடைசியான வேலை, இந்த ஹென்னாவை போட்டுட்டு 1/2 மணி நேரத்துக்குள்ளே நான் கலைச்சிருவேன். ஏன்னா எனக்கு 3 மணிக்கு எழுந்துக்கணும், ஆல்ரெடி நடு ராத்திரியில் எழுந்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இருந்தது. சஹானாட்ட வந்து இந்த ஸ்டிக்கரை கொடுத்து இந்த தடவை நீயே போட்டுன்னு வந்துடுறான்னு சொன்னது கொஞ்சம் மனசுக்கு உறுத்தலாகவே இருந்தது. அட்லீஸ்ட் நான் வந்து அவளுக்கு ஏதாவது ஒரு பார்லரில் போய் நல்லா பண்ணலாம். ஏன்னா சிங்கப்பூரில் எப்பயும் அதுக்கு ஆசைப்படுவா. தீபாவளி சமயத்தில் பயங்கர கன்ஸ்ட்ரெயின்ட்டில் டாலரில் பே பண்ணும்போது $30 ஒரு கை போட்டு போதுமா, இல்லை $20 பின்னாடி மட்டும் போட்டால் போதுமா அப்படின்லாம் சொல்ல வேண்டாமே, ஆசைக்கு போட்டுக்க சொல்லலாம்லாம் நினச்சிருந்தேன். பட் எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குமா அப்படிங்கிறதுக்காக சரி ஓகே இந்த ஸ்டிக்கர் வச்சு போட்டுக்கோடா நல்லா வரும் அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு வந்தேன். சொன்னது அத்தனை காரியமும் சமத்தா பண்ணின்னு வந்தாங்கிறத அடுத்த நாளில் நான் ஃபீல் பண்ணுது. ஸோ ஒரு அம்மாவாக அதை பண்ண இதை பண்ண நான் பண்ணதை விட திருப்பி எனக்கும் என் பசங்க அப்படி சப்போர்ட் பண்ணாங்கங்கிறதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ எல்லா ஹார்ட்ஷிப்க்கு நடுவுலையும் அதை எடுத்துன்னு போகிறது, அதை கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் அதை சிரித்ததாகவே எடுத்துன்னு போகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு குவாலிட்டிஸ். அதை வந்து நான் எப்பயுமே ஹோல்ட் பண்ணணுன்னு நினைக்கிற ஒரு குவாலிட்டிஸும் கூட. இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் டே கிளம்பி எப்படி நடந்தது ஃபங்க்ஷன்கள்லாம் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.
அதோட இந்த vlog இந்த சீரீஸ் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Subha.